இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை உலகத்தாருக்கு அற்பமா தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனா இருந்தது. அந்த தேவ பலன் சில நேரத்துல அந்த ரட்சிப்பை, அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? தொலைச்சிடறோம். தொலைச்சிட்டு என்ன பண்றோம்? திரும்ப தேடுறோம். நீதிமான்கள் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்துரும். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு டைம் விழுந்துட்டே, நீ போப்பா, அவ்வளவுதான், நீ செலெக்ஷன் இல்லை. மிலிட்டரியில் என்ன பண்ணுவாங்கன்னா செலெக்ஷன் எடுப்பாங்க. செலெக்ஷன் எடுக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தாலும் வெளியே போ, அவ்வளவுதான். அங்க நான் போய் என்ன ஆர்குமெண்ட் பண்ண முடியாது, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சொல்ல முடியாது. ஆனா நமக்கு ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைய மனம் திரும்புதல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அதற்கு நம்மை அந்த உணர்வோடு கூட அந்த மனம் திரும்புதலையும் அந்த சந்தர்ப்பத்தையும் அந்த தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவளாக நம்மை அர்ப்பணிக்கிற போது இந்த தேவனுடைய மகிழ்ச்சி நமக்கு திரும்பவும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, அவர் நம்முடைய வேண்டுதலின் விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். தேவன் அந்த சிலுவை மற்றவர்களுக்கு அது அற்பமாக இருந்தாலும் நமக்கு அது தெய்வ பலனா இருக்கிறது. அது குறித்து தான் அந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமையும் இருக்கிறார். சில நேரங்கள்ல பிரசங்கம் சில நேரத்தில் எப்படி இருக்கும்? பைத்தியமா இருக்கும். யாருக்கு? உலகத்தானுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமா தோணும். என்னமோ பேசுறாங்கப்பா, என்னமோ பேசுறாங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு 1995 கிருஷ்ணகிரிக்கு ஒரு கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு என்னை அழைக்கப்பட்டிருந்தாங்க. என்னோட வாலிப வயது அப்போ 95. இப்ப வயோதிபன் ஆயிட்டேன். ஆனா ஆண்டவர் அந்த சந்திக்கும் போது அவங்க கடைசி டேபிள்ல நான் உட்கார்ந்துருக்கிறேன். முதல் அப்பதான் நான் கிறிஸ்துவோட கல்யாணத்தை அட்டன் பண்றேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்துல என்னோட வார்த்தைகள், என்னோட முறுமுறுப்பு அதிகமாகவே இருந்தது. என்ன தெரியுங்களா? அறுக்குறாங்க. அல்லேலூயா. அறுக்குறாங்க. இதைதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எங்க நான் தேவனுக்கு விரோதமா எந்த இடத்துல இருந்தேனோ தேவன் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து தேவன் பக்கமாக என்ன பண்றாரு, என்ன கொண்டு வந்துட்டார். அதற்கு வருஷம் ரொம்ப தொலைவெல்லாம் இல்ல, 3 வருஷத்துல கொண்டாண்டார். எத்தனை வருஷங்க? 3 வருஷம். அப்போ அந்த பிரசங்கம் அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு? பைத்தியமா இருந்துச்சு. ஆனா இப்போ தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா புரியுதுங்களா? நீங்க கூட நிறைய மேரேஜ்ல அட்டன் பண்ணிருப்பீங்க. இப்ப சமீபமா நம்ம மேரேஜ்ல போனோம். அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க சந்தோஷமா கவனமா, நான் மேடையில இருந்து பார்த்தேன், ரொம்ப கவனமா கவனிச்சாங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்படாதவங்க அவங்க கொஞ்சம் அந்த சலசலப்பு, அந்த ஒரு முறுமுறுப்பு எப்ப முடிப்பாங்க? அந்த முகத்துல தெரியும் எப்ப முடிப்பாங்க. பிரசங்க ஆரம்பிக்கிற அந்த 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 கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டாங்க? நம்ம ஒருத்தர் வெளியே போறதும் வரதுமா இருந்துட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருப்பா, அந்த பிரசங்கம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஆனா இந்த வசனம் பாருங்க, 21 1 கொரிந்தியர் 1:21 வாசிங்களேன். எப்படியெனில் தேவஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை இரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனை அறியாதிருக்கையில் ஆண்டவர் தெளிவா சொல்றார். அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது தெளிவா எழுதியிருக்கிறார். என்ன எழுதினார்? தேவ ஞானம், உலக ஞானம். ஆனா இதுதான் ஜெயிக்கும்? தேவனுடைய ஞானம் தான் ஜெயிக்கும். ஆமா,
நம்மளாம் எப்படியெல்லாம் யோசிச்சிருப்போம், நம்ம அறிவின்படி எப்படியெல்லாம் சிந்திச்சிருப்போம். ஆமா, அங்கெல்லாம் போவே கூடாது அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ எதை பைத்தியமா, எதை உன்னுடைய சுய ஞானத்தினால இல்ல அப்படின்னு சொன்னியோ, அங்கதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அங்க பாருங்க, உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில். ஆமா ஐயா, ஒரு நிமிஷம். சுய ஞானத்தினால தேவன் அறியல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதுதான் தேவனுடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல, 4ஆம் வசனம், சாரி. அப்போ தேவனுடைய சித்தம் அதுதான். ஆனா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யார் தேவை? தேவ மனிதர்கள் வேணும். நாம வேணும் அவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேணும் அவருக்கு. உன்னதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த சுய ஞானத்தினால ஓடிக்கொண்டிருக்கிற தேவனை அறியாது இருக்கிற ஜனங்களுக்கு நீ வேணும். இல்ல ஆண்டவர், எனக்கு என்ன இல்ல, ஞானம் இல்ல, எனக்கு வேத அறிவு இல்ல, அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கறதே கிடையாது. நான் பின்னாடி சில காரியங்களை சொல்ல வரேன். அதெல்லாம் ஆண்டவர் நம்ம இடத்துல குவாலிபிகேஷனோட கூட நீ உள்ள வான்னு ஆண்டவர் நம்மள அழிக்கல. தகுதி உள்ளவனா நீ உள்ள வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. தகுதி படுத்துகிறவர் அவர். அல்லேலூயா. தேவன் நம்மை தகுதி இல்லாதவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை தேவன் என்ன பண்ணாரா? தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் அற்பமா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத இருக்கலாம். ஆனா அத தேவன் என்ன பண்றாருன்னா தகுதிப்படுத்துறார். ஆமென். அப்ப தேவனை அறியாது இருந்த உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு எப்படிச்சுங்க? பிரியம். அதுதான் பிரியம் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஆமா, வந்த ஃபர்ஸ்ட் நாள், எனக்கு முதல் நாள் உள்ள வந்தேன், ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆனா ஒண்ணு புரிஞ்சிச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சபைக்கு நான் உள்ள வரேன், என்னை அழைக்கிறாங்க, நான் கூப்பிட்டு வரேன். வரும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சிச்சு எனக்கு, ஒரு புதிய உலகத்துக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சுட்டேன். இயேசுன்ற வார்த்தை மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என் வாழ்க்கைய அவர் மாற்ற போகிறான்றது தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆமா, அந்த அந்த நாள், அந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் டே நம்முடைய வாழ்நாட்களில நம்ம சந்திக்கிற நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், நமக்கு தேவன் கொடுத்த மனைவி ஆகட்டும், புருஷன் ஆகட்டும், அந்த ஃபர்ஸ்ட் சந்திப்பு மறக்கவே முடியாது வாழ்க்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பண்றோம்? முதல்ல பள்ளிக்கு போற நாள், அந்த நாள் எவ்வளவு சந்தோஷமா போயிருப்போம் நினைக்கிறீங்களா நீங்க? அழுதுட்டு போயிருப்போம். இப்ப நம்ம சிரிப்பு வருது இல்ல? அந்த நாளை நம்ம நினைச்சப்ப சிரிக்கிறோமா இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் டே எங்க பையனெல்லாம் தூக்கி போடணும், உள்ள வண்டியில தூக்கி உள்ள போட்டு அந்த கதவை லாக் பண்ணணும், டோரை, பஸ் வேன் டோர் லாக் பண்ணும். என்னோட சின்ன பையன் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் டேல விட்டுட்டு வந்துட்டேன். அங்க போன உடனே மிஸ் என்ன பண்ணாங்க, ஈவினிங் கூட்டிட்டு 3 மணிக்கு நான் போறேன். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? உங்க பையன் நீ விட்டுட்டு போன உடனே நான் உள்ள கதவை சாத்திட்டேன், கதவு திறந்துட்டு ஏதோ வந்தங்க நடு மைதானத்துல நிக்கிறவங்க பையன், நாங்க வயசு அவனுக்கு 2.25. அப்போ அந்த முதல் நாள் நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். ஆமா தானே? அப்ப ஆண்டவர் நம்மை சந்திச்ச அந்த முதல் நாள் நம்முடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஆமா. அப்ப ஒண்ணுமே புரியலனாலும், ஒண்ணு நான் சொன்னது போல எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் என்ன ஆமா என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார் மாத்திரம் இல்ல, என்னை விடுதலை ஆக்கிடுவார். ஆமா, நான் கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலை இருந்து என்னைய விடுவிப்பார். அந்த என்ன எனக்குள்ள என்னாச்சுன்னா,
உருவாயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு என்னாச்சா? பிரியமாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிரியம் எங்க இருக்குதுங்க? பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தில் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, ஏதோ வசனத்தை எடுத்து 4 வசனத்தை சொல்லி ஏதோ கூவிட்டு போறாங்கிறது அர்த்தம் இல்ல. அந்த வசனத்துல என்ன இருக்கு? உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை யார் பெற்றுக் கொள்கிறார்களோ, அந்த ஜீவ தண்ணீரை யார் பருகுகிறார்களோ அவர்கள் ஜீவன். அல்லேலூயா. அவர்கள் தாகம் என்ன பண்ணாது? தீர்க்கப்படாது. அவர்கள் தாகம் இன்னும் தாகம் உண்டாது அவங்களுக்கு. அல்லேலூயா. ஆனா வசனம் என்கிற தாகம் அவங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. வசனம் என்கிற தாகம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா போதும் என்கிற மனசு அவங்களுக்குள்ள உருவாயிடும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாருங்க, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அது யூதர்களுக்கு என்னாச்சுங்க? இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறது. யூதர்கள் இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க? அரசனுடைய அரண்மனையில பிறப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. யாருங்க? யூதர்கள். சிலுவையின் மூலமாக பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஆனா அவர்கள் எதிர்பார்த்தது அங்க நடக்கல. அப்போ கிரேக்கர்கள் ஞானிகள், அவர்கள் தான் கிரேக்கர்கள். யாருங்க? ஞானிகள் சிலுவையில இயேசு கிறிஸ்து அரைஞ்ச உடனே போச்சு. அவங்க ஞானிகள் இல்லையா? அப்போ எப்படி அவங்க யூத குலத்தை மீட்க போறாங்க? யூதர்களுக்கு ராஜா எப்படி திருமணம் செயல்பட போறார் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? தப்பு கணக்கு போட்டாங்க கிரேக்கர்கள். அங்கதான் சொல்லப்படுகிற கிரேக்கருக்கு பைத்தியமா இருந்துச்சு. எதுங்க? சிலுவை. அல்லேலூயா. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோங்கிற நம்முடைய நோக்கம் எல்லாம் கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியதா இருக்கணும், கிறிஸ்துவை காட்டக்கூடியதா இருக்கணும், கிறிஸ்துவை பிரசங்கிக்கூடியதா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் எப்ப சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆண்டோடைய நாமத்தை, எனக்கு தேவன் செய்த நன்மைகளை நான் என்ன பண்ணும்? பளிச்சுன்னு சொல்லிடணும். எப்படிங்க? பளிச்சுன்னு. நமக்கு அவங்களுக்கு புரியுற வண்ணமா சொன்னா போதும். வசனத்தை எடுத்து கோட்பாடு பண்ணி அங்க எடுத்து ஆதியாகமம் எடுத்து திருப்பணும் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன் தெரியுங்களா? நான் கழுவினேன், காண்கிறேன், முடிச்சு பூசினேன். அவன் தான் ஒரு குருட, பிறவி குருட என்ன பண்ணா? அவன் கண் குருடா இருந்துச்சு. ஆனா இயேசுவிடத்துல வரான். அவன் வந்ததும் நீ போய் சீலோவுடைய குளத்துல போய் என்ன பண்ண? கழுவுங்கிற. சேர் ஒன்றாக்கி சேர பூசினார் ஆண்டவர். இவன் கழுவினானா? எங்க? சீலோம் குளத்துல கழுவினான். காண்கிறேன். அல்லேலூயா. நான் இப்படிலாம் இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆண்டவரத்துல வந்தேன், இப்படி ஆயிட்டேன். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு எளிமையான ஒரு சுவிசேஷம். அல்லேலூயா. ஐயோ, நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, அதை பத்தி நீ கவலையப்படாதீங்க. எனக்கு ஐயோ வேத வசனம் மறந்துச்சு, கவலையப்படாதீங்க. இயேசுவை நீங்க மறக்காம வச்சுக்கீங்க உள்ளத்துல. அல்லேலூயா. இயேசுவை உங்க உள்ளத்துல மறக்காம, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த தயவை, அவர் செய்த கிருபைகளை மறக்காம நாம் இருந்தோம்னா நாம் எப்பொழுதும் எப்ப சமயம் கிடைக்கும் காத்திருக்கோம். ஒன்றும் இல்லைங்களா? ஒன்றும் இல்லைங்க. அந்த மீன் பிடிக்கிறோம், பார்த்துருக்கீங்களா? மீன் பிடிக்கிறவங்க நம்மளை விட சின்ன வயசுல பிடிச்சிருக்கிறோம். அந்த மீன் பிடிக்கிறவங்க அந்த தூண்டில்ல ஒரு சின்ன புழுவை போட்டுட்டு காத்துட்டு இருப்பாங்க. அந்த அந்த தூண்டில் எப்போ கீழே இறங்குதோ டக்குன்னு தூக்கிடும். அது போலதான் நமக்கு நாம உண்மை தெய்வத்தை நல்லா தெரிஞ்சுக்க, உண்மை தெய்வத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சமயம் கிடைப்பதற்கு காத்திருக்கணும். எப்ப காத்திருக்குதோ விதையை நீங்க போட வேண்டியது உங்களோட வேலை, விளைய செய்கிறது தேவனுடைய வேலை. அல்லேலூயா. விதையை போடுவதற்கு என்ன பிரபு? நான் என்ன பண்ணோம்? காத்துட்டு இருக்கணும். நிலத்தை என்ன பண்ணோம்? முதல்ல விதையை டக்குன்னு எல்லாம் போட்டுற முடியாது. டக்குன்னு போட்டா என்ன பண்ணோம்? சில நேரத்துல கற்பாரி மேல விழுந்துரும்,
சில நேரத்துல முள்ளுள்ள இடங்கள் விழுந்துரும். ஆனா விதை எப்ப போடணும்? நல்ல நிலத்துல பண்பட்ட பிறகு போடணும். அவங்க சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் உள் வாங்கிக்கணும். ஒருத்தரை அவங்களுடைய பலவீனங்களை, அவங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லுகிற போது நான் என்ன பண்ண, உள் வாங்கிக்கணும். முதலாவது உள் வாங்கின பிறகு ஆண்டவர் சமயத்தை கொடுப்பார். கொடுக்காமலாம் போக மாட்டார். சமயத்தை கொடுக்கிற போது நீங்க போட்டு பாருங்க, அந்த விதை 10 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், ஏன் 5 நாள் கூட ஆகலாம். அந்த நாளை நம்ம என்ன பண்ண முடியாது. ஆண்டுடைய நாள் ஒரு நாள் 1000 வருஷமா, 1000 வருஷம் 1 டே. அப்ப அது அந்த கணக்கெல்லாம் தேவையே கிடையாது. ஆனா நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? விதைய. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அந்த பிரசங்கம் முழு, அந்த பிரசங்கத்தினுடைய முழு அந்த கரு என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு தனி மனிதனுக்கு, தனி மனிதனுடைய பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான், சுவிசேஷம் முடிஞ்சு. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கத்துக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுங்க? 15 செகண்ட். அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க கற்பாறை மேல போடாதீங்க, முள்ளுள்ள இடங்களில போடாதீங்க. நல்ல நிலத்துல பண்பட்ட பிறகு நீங்க போடுங்க. அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப 30, 100, 60 பலன் கொடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இங்க சொல்லப்படுகிறது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ தேவனுக்கு பிரியமா இருக்குதான். எல்லாரும் அதான் நினைக்கிறோம். நமக்காக நம்ம நினைப்போம், இப்படி எல்லாம் சொல்லணும், அவங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லணும், நாம மனசு போட்டு வச்சிருப்போம். ஆனா தேவன் ஒரு என்ன சொல்றாங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை, ஆமா, அவங்க நம்பி வராங்க பாத்தீங்களா, ரட்சிப்பு கொடுப்பதற்கு தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அது பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய் செய்வதற்கு நான் என்ன பண்ணும்? ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நான் ஆயத்தமா இருக்கணும். நான் ஆயத்தமா இருந்தாதான் அவர்களுக்கு சிலுவை பற்றின உபதேசத்தை அவளுக்கு நான் சொல்ல முடியும். அந்த உபதேசம் பேதுரு என்ன பண்றாருன்னா, பேதுரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் ஒருத்தன். அவன் என்ன பண்ணியிருந்தான்? முதலாவது மீன் பிடிக்கிறவனா இருந்தான். இயேசு கிறிஸ்து என்னன்றாரு? கூப்பிடுறாரு, வாப்பா. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நீ கூப்பிடுறாரு. அவனுக்கு என்ன தகுதி? படிச்சிருக்கானா? பைபிள் நல்லா தெரியுமா? பைபிள் கிளாஸ் போயிருக்கிறாரா? இதெல்லாம் கேட்கலாம். நீ என்ன பண்ண? உன் வலைகளை போட்டுட்டு என்னை பின்பற்றி வான்றார். நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கல் ஆக்குவேன்றார் பேதுரு. அல்லேலூயா. அந்த பேதுரு 3 முறை மறுதலிக்கிறான். அதுக்கு முன்னே ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியம் நடக்கூடாது, வாழ்க்கையில சிலுவை நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? கடிந்து கொள்றான். இயேசு தனியா கூப்பிட்டு கடிந்து கொள்கிறான். ஆண்டவர் என்ன பண்ற சொல்ல தெரியுங்களா? அவனை கடிந்து கொள்ளல, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன சொல்ல, நீ அப்பாலை போ சாத்தானே. ஏன்னா நீ தேவனுக்கு ஏற்றவிலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவிலை சிந்திக்கிறாய். அப்போ தேவன் சில நேரங்களில நான் மனுஷர்களுக்கு ஏற்றவிலை சிந்திக்கிறோம். அது ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் வேணாப்பா. நீ அவன் ஐயோ இவ்வளவு படிச்சிருக்கிறாங்களே, இவ்வளவு ஞானியா இருக்கிறாங்க, நான் எப்படி சொல்றது? அவன் கேட்பாங்க, நீங்க எதுக்காக இயேசு கிறிஸ்துக்கு சர்ச்சுக்கு நீங்க எதுக்காக போறீங்க? தேவாலயத்துக்கு நீங்க எதுக்காக போறீங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் கேட்கிறார். நல்லா படிச்சவரு, உங்களோட வசதியா இருந்தவரு, நல்ல அதிகாரத்துல இருக்கிறார். நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஐயோ நான் பாவியா இருந்தேங்க, நாங்க போன பிறகு மனம் திரும்பி பரிசுத்தவானாக தேவன் என்ன வச்சிருக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்காக நாங்க போறேன், அந்த அன்புக்காக நான் போறேங்க. நீங்க சொல்லி பார்த்தா அப்ப அவங்களுக்கு புரியாது. அந்த விதை என்ன பண்ணும்? அப்ப வேலை செய்யாது. சொப்பனத்துல ராஜாவுக்கு தரிசனம் வரும், அப்பதான் ஆண்டவர் கொடுப்பார். அந்த ஒரு நாள் வரும்,
தானியேல் தீர்க்கதரிசி யாருன்னு ஆண்டவர் கூப்பிட்டு நிறுத்துவதற்கு ஒரு நேரம் வரும். அல்லேலூயா. அதற்காக தானியேல் என்ன பண்ணியிருந்தான்? காத்திருந்தான். யோசேப்புக்கு ஒரு கனவு, யோசேப்புடைய பார்வோன் ராஜா ஒரு கனவு வரும். அது வரைக்கும் யோசேப்பு என்ன பண்ணியிருந்தான்? சிறைச்சாலையில இருந்தான். அல்லேலூயா. அது போல நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அந்த விதைக்கிற விதை வருகிற வரைக்கும் நான் காத்திருக்கணும். தேவன் பண்படுத்துகிற வரைக்கும் நான் காத்திருக்கணும். அப்ப காத்திருக்கிற போதுதான் தேவனுடைய சத்தியத்தை சொல்வதற்கு நாவுகள், நீங்க அமைதியா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவங்க பேசுவார் மூலமாக. நான் முதல்ல சொன்னேன், யார் வேணும் ஆண்டவருக்கு? நீங்க வேணும், நான் வேணும் அவருக்கு. அல்லேலூயா. நீங்க வேணும் அவருக்கு. ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதற்கு, ஆண்டவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு நீங்க அவருக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாது இருக்கிறவர்களை விசுவாசிக்க பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற அந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை தேவனுக்கு ரட்சிப்பதற்கு எவ்வளவு பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொன்ன அந்த பேதுரு, அவன் மீன் பிடிக்கிறவனா தான் இருந்தான். ஆண்டவர் அவனை கூப்பிடுறார், நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். முதல்ல ஒரு அறை கூவல விடுறார் பேதுரு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு பேதுரு என்ன பண்றாரு? யாரை பார்த்து கூப்பிடுறாரு? யாரை பார்த்து சொல்றாரு? யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்களே, எனக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்கள் அப்படிங்கிற. அப்போ அந்த சத்தம், அந்த உரத்த அறைக்கூடான சத்தம் பேதுருக்கு பெரிய ஞானம் எல்லாம் கிடையாது. ஆனா அவர் இயேசு கிறிஸ்துவனுக்கு செய்த அற்புதங்களை, அடையாளங்களை கண்ணார பார்த்த மனுஷன். கண்ணார அவர் உயிர்த்தெழுதலையும் அவர் அந்த ஏரோது ராஜாவினால் இயேசு கிறிஸ்துவை கைது செய்யப்பட்டு கொண்டு போகிற, அரண்மனைக்குள்ளே கொண்டு போகிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து மறுதலித்தவன் யார்? இந்த பேதுரு. அவர் தான் சொல்றாரு, யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். வாசிங்க கீழே. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. இந்த இந்த பார்த்தேரும் மேதரும் எலிமாத்தேரும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு இவங்க பாஷைகள் எல்லாம் மாறி போச்சு. அதனால அவங்களுக்கு எப்படி இருந்துச்சா? பைத்தியமா இருந்துச்சு. என்ன இவங்க ஏதோ பெதற்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க புலம்புற வேலையில தான் அப்ப சொல்றவரு, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. யோவேலின் புஸ்தகத்துல இதுல என்ன பண்ணது சொல்லப்பட்டிருக்கு. யோவேலின் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறுகிறது சொல்லி, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அல்லேலூயா. அப்போ மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்றார். யார் மூலமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமா தேவன் என்ன பண்றாருன்னா, ஆவியானவர் பேசுறார். அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்க கிரியை செய்தபடினாலே, ஆண்டுடைய வல்லமை அங்க விளங்கினபடினாலே, பாருங்க 25வது வசனம், 21 வாசிங்களேன்.
கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அந்த தேவனுடைய வார்த்தைகளை கோர்வையா அப்படியே சொல்லிட்டு வர்றார். சும்மா சாதாரண இல்ல, ஒரு பெருத்திரள் கூட்டம் முன்பாக என்ன பண்றாருன்னா, படிக்காத பேதுரு என்ன பண்றாருன்னா தேவனுடைய அந்த நான் சொன்ன பாத்தீங்களா பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் அங்க பண்ணிட்டு இருக்கிறார். யாருக்கு பைத்தியமா இருந்துச்சு? சுத்தி நின்னும் பூரா எப்படி இருந்துச்சுங்க? பைத்தியமா இருந்துச்சு அந்த பிரசங்கம். ஆனா அந்த பிரசங்கத்துல தேவனுடைய வல்லமைய அங்க தேவன் என்ன பண்ணார்? விளங்க பண்ணினார். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணினார். வாசிப்போம், அதுல 30வது வசனம் வாசிங்களேன். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். தாவீது சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை இங்க நினைவு கூறுகிறான் பேதுரு. அவருடைய ஆத்துமா மரணத்துல என்ன பண்றதுல பாதாள தள்ளப்படுவதில்லை. அவர் என்ன பண்ண போறாராம்? வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்க உயிர்த்தெழுதின் வல்லமை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முதலாம் நாள்ல என்ன பண்ணாச்சு? சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணியாச்சு. 3ஆம் நாளில உயிரோடு கூட எழுறார். அவருடைய சீஷர்கள் எல்லாம் இவர் அந்த உயிர் தெழுந்த பிறகு இவனுடைய அப்படியே இவங்க ஆச்சரியத்துல கதவு பூட்டியிருந்த கதவுல ஆண்டவர் என்ன பண்றாரு? உள்ள போறார். தோமாவுக்கு ஒண்ணுமே புரியல. கலங்கி நிக்கிறான் தோமா. நம்மை போல ஐயோ ஆவி வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி பயந்து நிக்கிறாங்க சீஷர்கள்லாம். ஆண்டவர் பேசுறார். இதோ பாருங்க, ஆணியினால் கலாவப்பட்ட கரங்களை பாருங்க, விழாவிலே குத்தப்பட்ட என்னுடைய அந்த இடத்தை பாருங்கன்னு சொல்லி தோமாவுடைய விரல்களால் கையை விட்டு பார்க்க சொல்றார். கை விட்டு பார்க்கிறான். நீ காண்கிறதுனால் விசுவாசிக்கிறாய், காணாத விசுவாசிக்கிறவளே பாக்கியவன் நான் சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்ணாரே காண்டோம், இவர்கள் எல்லாம் சாட்சிகள் என்று சொல்லி 11 கூட இவர் என்ன பண்றார்? தன்னையும் சேர்த்து கொண்டு தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய பிரசங்கத்தை, தேவனுடைய சுவிசேஷத்தை அங்கே அறிவிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு. அந்த வேளையில தான் 36வது வசனம் வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். நீங்க அந்த தேவனை நான் கண்ணார கண்டோம், உயிரோடு எழுந்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை கண்ணார கண்டோம். அவர்தான் நீங்கள் சிலுவிலே அறைந்த இந்த ஆண்டவரும் கிறிஸ்துவின் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று சொல்லி அங்க முடிக்கிறான். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, அல்லேலூயா அல்லேலூயா, இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் அவருடைய இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா கேக்குறாங்க. இருதயத்துல குத்தப்பட்டவங்க கேட்கிறாங்க. எப்படி கேட்டிருப்பாங்க? சந்தோஷமா கேட்டிருப்பாங்களா? கண்ணீரோடு கூட அவர்
சமூகத்துல அந்த வார்த்தைகளை, அந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தை கேட்கும்படியாக அவர்கள் என்ன பண்ணாங்க? தன் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக, ஐயோ இவரை பார்த்தா நாங்க இகழ்ந்தோம், இவரை பார்த்தா நாங்கள் தூஷணம் செய்தோம், இவர்களை பார்த்தா நாங்கள் கேவலமாக அற்பமாக நினைத்தோமே என்று சொல்லி அவர் தங்கள், ஐயோ இவர் தானே ராஜா, இவர் தானே தெய்வம், இவர் தானே யூதர்களுக்கு ராஜாவா இருந்த இவரை நாங்கள் ரொம்ப கேவலமாக, ரொம்ப அவரை அநீதியாக நடத்திவிட்டோம் என்று சொல்லி தன் இருதயத்திலே அவர்கள் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை பெறுவீர்கள், வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்ப நான் பெற முடியும்? ஞானஸ்நானம் பெற்ற பிறகு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்படுகிறது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த வரம் எப்ப பெற்றுட்டீங்க? ஞானஸ்நானத்தின் மூலமாக. ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா? பாவ மன்னிப்பு பெறணும் முதல்ல. எல்லாரும் ஞானஸ்நானம் அடைஞ்சிருக்கா? நம்ம எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான். வேதம் என்ன சொல்லுதுங்க? பாவ மன்னிப்பு ஃபர்ஸ்ட். பாவ மன்னிப்பு முதல்ல ஆண்டவரத்துல பாவ மன்னிப்பை நான் கொடுக்கணும். என்னுடைய பாவத்தை அறிக்கையிடணும். தன் பாவங்களை வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகணும். இரக்கம் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் பெரிய ஒரு மனம் திரும்புதல். நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மனம் திரும்புதல். மனம் திரும்பின உடனே அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் எப்ப ஆண்டவர்கள் கொடுத்துட்டாரோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியினுடைய வரம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதுக்கு கலங்க எதுக்கு நீங்க கலங்க வேண்டியது இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வரம், பரிசுத்த ஆவியான் அப்பொழுதுந்தே உங்களோட கூட கிரியை செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சிலர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ கூப்பிட்டா நம்ம இடத்துல வருவார், திரும்பி அவர் போயிடுவார். இல்ல, தேவைப்பட்டா கூப்பிடுது டியூன் அது இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவைப்பட்டா ஆண்டவர் வந்துட்டு போறவரா? இல்ல, அல்லேலூயா. இல்லவே. பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய கிரியை உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த வரத்தை, அந்த கிருபைய, அந்த இரக்கம், தேவ தயவு, பரிசுத்த ஆவியினுடைய வரம் இன்னும் பெருகும் உங்களுக்குள்ள. தயவு செய்து தவறா புரிஞ்சுக்க. பிரியமானவர்களே, எப்பொழுது ஞானஸ்நானம் நீ பெற்றுட்டீங்களோ பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துட்டு. ஏன்னா ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். இந்த சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவர் அவர் ஞானஸ்நானம் பெறுகிற போது ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அதே வசனத்தை வச்சுட்டு இன்னொரு பக்கம் இங்க வாசிப்போம்.
அதாவது 38வது வசனம் 1 கொரிந்தியர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. இதுல உங்களுக்கு எந்த குழப்பம் இல்ல தானே? எந்த குழப்பம் இல்லை. ஓகே. அப்ப பரிசுத்த ஆவியின் வரம் எப்ப வந்துச்சு உங்களுக்கு? நீங்க ஞானஸ்நானம் பெற்ற உடனே வந்துச்சு உங்களுக்கு மேல. ஆனா அந்த வரத்தை, பரிசுத்த ஆவியின் வரத்தை நான் என்ன பண்ணும்? பயன்படுத்தணும். எப்போ? அனுதினமும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நிய பாஷை, ஆவின் வரம், அதாவது வசனத்தை வியாக்கணும் சொல்றதில்ல, புத்தி சொல்றதில்ல, எல்லா காரியம் வசனத்தை நம்ம கோட்பாடு பண்ணி காட்டுகிற எல்லா காரியங்களிலும் நாம் என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் வரத்தை பயன்படுத்தும். வரத்தை பயன்படுத்துகிற போதுதான் அந்த வரம் நமக்குள்ள கிரியை செய்யும். ஆண்டவர் பிரியமா இருக்கும். அல்லேலூயா. வசனத்தை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, வசனம் எனக்கு தெரியும், அது மாத்திரமல்ல, அதை நான் செயல்படுத்தினார். அந்த வல்லமை நமக்குள்ள, வல்லமை தேவன் வச்சிருக்கிறார். வல்லமை எங்க வெளியேந்து வர்றது கிடையாது. அந்த வல்லமைய தேவன் வச்சிருக்கிறாரு. வல்லமைய எப்போ நான் செயல்படுத்துகிறேனோ அது கிரியை செய்யப்படும். அந்த வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியுடைய காரியங்களில ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா மற்றோட சத்தத்தை நம்ம கேட்க, வசனம் எனக்கு என்ன சொல்லுது, வசனம் எனக்கு என்ன சொல்லுது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியுடைய வரத்தை நான் ஞானஸ்நானம் பெற்ற உடனே இயேசு கிறிஸ்துக்கு தேவ ஆவியான புறாவுக்குள்ள வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் இங்க ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படி சொல்லி பேதுரு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கலாச்சாரத்தை விட்டு வெளியே வரணும். நாங்க எல்லாம் அப்படிதான் இருப்போம். நாங்க இப்படி இருக்க மாட்டோம். நாங்க அப்படிதான் இருப்போம். எங்கிருந்து எகிப்தில இருந்தது போலதான் இங்கே இருப்போம் அப்படிங்கிற மாறுபாடு சந்ததி விட்டு நம்ம என்ன பண்ணுமா? விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் என்ன சொன்னாருங்களா? புத்தி சொல். நமக்கு இந்த புத்தி சொல்றது ஈஸி இல்லைங்களா? ஆமா, புத்தி நான் ஈஸியா சொல்லிடுவேன் ஒருத்தருக்கு. ஆனா நான் செய்ய மாட்டேன். நான் மத்தவங்க புத்தி சொல்லுவேன், ஆனா நான் செய்ய மாட்டேன். அப்ப நான் செய்யாத போது, நான் அதில் செயல்படுத்தாத போது அந்த புத்தி சொல்ற பாத்தீங்களா, அவன் எப்படி பார்த்து நம்மளை பார்த்து எப்படி சிரிப்பான்? என்ன பார்த்து சிரிப்பான்? நீ நான் சொல்ல வந்துட்டியா? நீ எனக்கு புத்தி சொல்றியா? சில நேரத்துல அந்த புத்தி சொல்வது ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஆமா, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தான், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நான் புத்தி சொல்லும் போது யோசிக்கணும். என்ன ஒழுங்கா ஜெபம் பண்ணு, ஒழுங்கா வேதவாசி, ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இப்படி பாக்குற மாதிரி வச்சுக்க கூடாது. நம்மள இப்படி நம்மள பார்க்க கூடாது அந்த பிள்ளை. அப்ப என்ன பண்ணும்? நான் ஜெபிக்கிறோம்னா, வேதம் வாசிக்கிறோம்னா, ஆண்டவர் சமூகத்துல ஆவின் வரத்தை பெற்றோம்னா, ஆவின் வரத்தை கிரி எனக்குள்ள நடக்கிறத அவர்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கண்கள் காணும். புற ஜனங்கள் நம்மளை பார்த்து, இல்லம்மா இவங்க இப்படி என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, இவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க, இவங்க இப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சாட்சி நம்ம பத்தி கூறணும். அல்லேலூயா. அவங்க சொல்லணும் நம்ம பத்தி சாட்சி. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது சமயத்திற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நம்ம எடுத்த உடனே
என்ன பண்ணிடக்கூடாது? முதலாவது எருசலேம். அங்கிருந்து தொடங்கணும் நம்முடைய சாட்சி நம்ம வீட்டுல. அல்லேலூயா. அப்புறமேலு நம்ம சபையில, அப்புறமேலு நம்ம கிராமத்துல, சொந்த பந்தம், அதுக்கப்புறம் தான் பூமியினுடைய கடைசி பரியந்தம். அல்லேலூயா. அப்ப முதலாவது நம்முடைய சாட்சி எருசலேம்ல இருக்கணும், நம்ம வீட்டுல இருக்கணும். அல்லேலூயா. அந்த சாட்சியை நம்ம காத்துக்கணும். அப்பதான் பேதுரு சொல்றார், அநேக சாட்சிகளை கூறி அவளுக்கு என்ன பண்ணானா? புத்தி சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.